சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 வழங்கும் பசுமை புதுவை என்ற நிகழ்வில் புதுவை மக்களுக்கு 2 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. தீபாவளிக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு 2 கிலோ இலவச சர்க்கரை, 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். எம்எல்ஏக்கள் மற்றும் மாஜி எம்எல்ஏக்களை வீடியோ காலில் தோன்றி மிரட்டிய சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 வழங்கும் பசுமை புதுவை என்ற நிகழ்வில் புதுவை மக்களுக்கு 2 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், ரவுண்ட் டேபிள் ஏரியா 2 சேர்மன் குணால், ஏரியா 2 செயலாளர் திலீப் ஹோம்ஸ், GR பாலாஜி, செண்பகா கார்ஸ் அசோகன், ஸ்ரீ VNM ஜுவல்லர்ஸ் வைத்தியநாதன், லோகஸ் யோகி, சூரியன் FM ராஜு மற்றும் ரவுண்ட் டேபிள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த பசுமை புதுவை நிகழ்வில் வழங்கப்படும் மரக்கன்றுகளை மக்கள் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு கடந்த 10 நாட்களாக பல்வேறு தளங்களில் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ரவுண்ட் டேபிள் 70 சேர்மன் யாக்டோ சதீஷ், செயலாளர் கார்த்திக், பொருளாளர் புருஷோத்தமன், துணை சேர்மன் அசோக் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். தீபாவளிக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு 2 கிலோ இலவச சர்க்கரை, 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, நமது மக்கள் அதிகம் எதிர்பார்க்கும் ரேஷன் கடைகள் திறப்பது குறித்து அரசு முடிவு எடுத்துள்ளது. தீபாவளிக்கு முன்பாக அனைத்து ரேஷன் கடைகளையும் திறக்க ஏற்பாடு செய்துள்ளோம். முதலில் ரேஷனில் 2 கிலோ இலவச சர்க்கரை, 10 கிலோ இலவச அரிசி தீபாவளிக்காக வழங்கப்படும். கடைகளில் பணியாற்றுவோருக்கு 1 மாத சம்பளம் தரப்படும். பிறகு தொடர்ந்து சம்பளம் தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ரேஷனுக்காக ரூபாய் 1.45 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளோம். அடுத்து அரிசி, சர்க்கரை டெண்டர் வைத்து வழங்குவோம். இலவச அரிசியை வீடு தேடி சென்று தர அரசு ஆலோசனை செய்யும். ரேஷன் கடை திறந்தவுடன் அங்கேயே தருவோம். மாநில அரசு தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் எண்ணமும் உள்ளது. நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என்றும் அவர் நன்றாக வரவேண்டும் என்றும் கூறினார். மனதார வாழ்த்துகிறேன் என்று கூறிய அவர், இதுவரை மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு வரவில்லை. அழைப்பு வந்தால் பிறகு சிந்திப்போம் என்றார். எம்எல்ஏக்கள் மற்றும் மாஜி எம்எல்ஏக்களை வீடியோ காலில் தோன்றி மிரட்டிய சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மற்றும் வேறு பிராந்தியத்தைச் சேர்ந்த 2 தேசிய கட்சிகளின் 2 எம்எல்ஏக்களும் மாஜி எம்எல்ஏ என 3 பேர் சைபர் கிரைம் மோசடிக்காரர்களின் வலையில் சிக்கியுள்ளனர். மூவரையும் தனித்தனியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சைபர் கிரைம் மோசடி கும்பல் வீடியோ காலில் தொடர்பு கொண்டது. வீடியோ காலை அட்டெண்ட் செய்தவுடன் மறுபக்கத்தில் நிர்வாணமாக ஒரு பெண் தோன்றியுள்ளார். அடுத்த சில நிமிடத்தில் அந்த வீடியோ கால் இணைப்பை மூவரும் துண்டித்து விட்டனர். அடுத்த சில நிமிடத்தில் சைபர் கிரைம் மோசடி கும்பல் எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு, நீங்கள் நிர்வாணமான பெண்ணுடன் பேசும் வீடியோ பதிவு உள்ளது. குறிப்பிட்ட தொகையை கொடுத்தால் வீடியோவை வெளியிட மாட்டோம், மறுத்தால் சமூக வலைதளத்தில் வீடியோவை வெளியிட்டு விடுவோம் என மிரட்டினர். இதுகுறித்து மூவர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை ஜோஸ் ஆலுகாஸில் பிளாட்டினத்தால் செய்யப்பட்ட இந்திய முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் MS டோனி கையொப்பமிட்ட காப்பு, செயின், மோதிரம் அறிமுக விழா நடைபெற்றது. புதுவை ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் பிளாட்டினத்தால் செய்யப்பட்டு இந்திய முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் MS டோனி கையொப்பமிட்ட காப்பு அறிமுக விழா நடைபெற்றுள்ளது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் வேல்முருகன், BCCI Level 2 கோச் அண்ட் பாண்டிச்சேரி டீம் அண்ட் மதுரை டீம், சந்தானமூர்த்தி, Cricket Association of Pondicherry First Class Team placed in Elite Division in BCCI Pondicherry, வெங்கடேசன், பிரசிடென்ட் தமிழ்நாடு ஆகியோர் கலந்து கொண்டனர். அத்துடன் இவ்விழாவில் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்துள்ளனர். இவ்விழாவில் கிளை மேலாளர் நிஜோ மற்றும் துணை மேலாளர் மனோஜ் மற்றும் கணக்கு மேலாளர் சஜீஷ், வாடிக்கையாளர்கள் மற்றும் ஜோஸ் ஆலுகாஸ் ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பஜனை கூடம் சார்பில் 61ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையை ஒட்டி ரதோற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத பக்தவச்சல குண பாண்டுரங்கன் சன்னதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பஜனை கூடம் சார்பில் 61ஆம் ஆண்டு புரட்டாசி மாத உற்சவம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை ரதோற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து வைத்திக்குப்பம் பஜனை கூடத்திலிருந்து திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடியபடி சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபா சார்பில் 32ஆம் ஆண்டாக 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை சென்றனர். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபா சார்பாக தொடர்ந்து 32ஆம் ஆண்டாக திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை செல்வதற்காக கடந்த மாதம் 17ஆம் தேதி பாரதி பூங்காவில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபா தலைவர் ஜெயச்சந்திரன் பக்தர்கள் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு தனியார் திருமண மண்டபத்தில் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பிய வண்ணம் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டனர். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. புரட்சி கவிஞரும் முடியரசனாரும் என்ற தலைப்பிலான 71வது நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி தலைமை தாங்கினார். அறக்கட்டளை செயலர் வள்ளி, இசை சுடர் கிருஷ்ணகுமார், படைப்பாளி ரமேஷ் பைரவி, மதன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். பட்டிமன்ற நடுவர் உமா என்கிற அமலோற்பவ மேரி விடுதலை வீரர்கள் என்ற தலைப்பில் திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா ஆகியோர் பிறந்தநாள் சிறப்புரையாற்றினார். மேலும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் தமிழ் ஆர்வலர்கள், பெற்றோர்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜெயமூர்த்தி அறக்கட்டளை நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் முருங்கப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜெயமூர்த்தி அறக்கட்டளை தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்ணில் புரை, கண்ணில் பூ விழுதல், இரத்த அழுத்தம் ஆகியவை குறித்து சிகிச்சையும் ஆலோசனைகளும் வழங்கினர். அதேபோன்று MBR மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், இரத்த பரிசோதனை, ECG, எலும்பு தேய்மானம் பற்றிய இலவச மருந்துகள் மற்றும் ஆலோசனைகளையும் வழங்கினர். இம்முகாமில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதி திமுக பிரமுகர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன் அடைந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 வழங்கும் பசுமை புதுவை என்ற நிகழ்வில் புதுவை மக்களுக்கு 2 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. தீபாவளிக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு 2 கிலோ இலவச சர்க்கரை, 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார்.
எம்எல்ஏக்கள் மற்றும் மாஜி எம்எல்ஏக்களை வீடியோ காலில் தோன்றி மிரட்டிய சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.